வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க. உடம்புல என்ன பிரச்சனை? என்ன பண்ணுது உடம்புக்கு? சொல்லுங்க. ஒரே எரிச்சலா இருக்கு டாக்டர். ரொம்ப எரியுது டாக்டர். ரொம்ப. அப்பா தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். அவ்வளோ எரிச்சல். நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், நான்வெஜ், ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டீங்களா? அதனால ஒரே எரிச்சலா இருக்கா? ரொம்ப காரமா ஸ்பைசி ஏதாவது சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடல டாக்டர். இல்ல 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 இல்ல. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. ம்ஹும் ம்ஹும். என் பக்கத்து வீட்டுக்காரன் குடி வந்து 2 வருஷம் ஆகுது. அவன் வரும்போது அவங்ககிட்ட பைக் கூட இல்லை டாக்டர். இப்ப அவன் ஆடி கார் வச்சிருக்கான் டாக்டர். அது எப்படி டாக்டர்? எங்க வீட்டுல ஒரு மாருதி கார் தான் இருக்கு. அவன் வீட்டுல எப்படி ஆடி கார் வாங்க முடியும் அவனால? ம்ஹும் ம்ஹும். இன்னொரு விஷயம் கேளுங்க. என் ஆபீஸ்ல எனக்கு அப்புறம் நான் சேர்ந்து 2 வருஷம் கழிச்சு சேர்ந்தவன் ஒருத்தன் என்னோட ஜூனியர். அவனுக்கு இப்ப டிஎல் பொசிஷன் கிடைச்சிருக்கு டாக்டர். நான் இன்னும் அதே சீனியர் லெவல்லே இருக்கேன் டாக்டர். எனக்கு டிஎல் பொசிஷன் கிடைக்கல. சரி, அதை கூட விடுங்க. இன்னொரு விஷயம் கேளுங்க. இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். ஓகேவா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்ட்ல வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைச்சிச்சு அவனுக்கு. அதே நான் 3 அட்டம் பண்ணி கூட எனக்கு இன்னுமே கிடைக்கல டாக்டர். நான் கார்பரேட் வேலையில செத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு மட்டும் கவர்மெண்ட் வேலை ஒரே அட்டம்ப்ட்ல ஒரே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி அவனுக்கு எப்படி கிடைக்கும்? அதான் டாக்டர், என்னால் தாங்க முடியல. ஒரே எரிச்சலா இருக்கு. ஓ ஹோ 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 ஹோ. ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. எரிச்சல். அது வெறும் எரிச்சல் இல்ல, வயிற்றுச்சல். சாரி, அதுக்கு இங்க வைத்தியம் பாக்குறது இல்ல. வெளியே போடா.